ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா கிரானி 3ல புதுசாக வந்திருக்கிற அஃபிஷியல் ஹாட் ஏர் பலூன் எஸ்கேப் தான் போகிறேன். என்ன ப்ரோ இது மொபைலா ப்ரோன்னு கேட்டீங்க? ஆமாங்க, எப்படி இது மொபைலில் வந்ததுன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸி தான். அதுக்கு என்ன ஷார்ட்டில் கூட போடுறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது எப்படி ஏற்றுறதுன்னு நான் ஒன்றா உங்களுக்கு ஷார்ட்ஸில் சொல்கிறேன். அப்படின்னா இதில் கூட சொல்கிறேன், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ டே 1 அப்படின்னு வந்துட்டு ஸோ நம்ம ஒன்றா ஹாட் ஏர் பலூன் எஸ்கேப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு முன்கேட்டு ஐயா மெயின் கேட் எஸ்கேப்பா அது வேறு பண்ணணும். இப்போ அந்த லாக் பிக் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு இதை திறந்துட்டு அங்கே போய் கீழே வரப்பான் டப்பா தலையா, அந்த டப்பா தலையிட்ட போய் சவுண்டை போடணும். திறடா பட்டுன்னு. ஐயோ சரி, திறந்தாச்சு, வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம கீழே போகலாம். நிறைய பேர் சில பேர்லாம் பிசி வச்சுருக்கீங்க, பிசி பிளேயர். ஸோ அவங்களாம் வெறும் டப்பா தலையாக கட்டு அது கட்டுவோம், ஓகேங்களா? இதாங்க நம்மலாம் அப்படியே இங்கே இப்படி உட்காந்துருவேன். நீங்கள் இங்கே தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், அப்போ தான் எல்லோரும் வருவாங்க, ஓகேங்களா? ஸோ கொஞ்ச நான் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஐயோ எவ்வளோ வர்ற மாதிரியே தெரிலங்க. கிளவி வந்துட்டா. கிளவா தாய் கிளவா மொட்டை கிளவா பாய். ஓகே, போனால் அவங்கள விட்டு நம்ம பாட்டுக்கு கீழே போயிடலாம். இங்கே ஏதாச்சும் கிடக்குறாங்க. ஆஹா தெரி, எடுத்துகிட்டு ஓடு. நீங்கள் இந்த பெரிய எடுத்துட்டிங்கன்னா சரணும் அப்படின்னா கிளைய உங்கள்கிட்ட தான் வேகமாக இருக்கும். நல்ல வேலை டெடி கிடச்சிட்டு. ஓகே, பொண்ணு இதை திறக்கணுமே துற அதுக்குன்னு வருவாங்க. அவங்க வேறு திறக்கணுங்க, நீங்கள் வேறு திறந்துட்டு ஓடிடு. முதல் வேலையாக நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கிளவி சரியான வெறியில் வரும். ஓகே, இப்போ அந்த தொட்டியில் ஆட்டி போண்டாவாய் எப்படின்னா ஒரு போண்டாவே உள்ள நிற்கிறேன். என்னது சேஃபு போங்க. பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சேனல் பெல் எடுக்காமல் வச்சுருங்க. இப்போ நான் நம்ம நெக்ஸ்ட்டில் தான் போகிற கிச்சனுக்கு போய் பார்த்தேன். இந்த கிழவு மட்டும் இருக்கக்கூடாது. யாருமே இல்லை போனால் வெப்பன் கீ இருக்கா இல்லையா தெரியும். என்ன இருக்குது? வெப்பன் கீ கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கதவை திறந்துட்டேன், வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல் எடுக்கணும். கல் மொட்டையும் வராமல் இருந்தால் சரி. ஏன்னா அவன்கிட்ட ஷார்ட் கேம் இருக்கு, அவன் சுட்டான அவ்வளோதான். ஐயோ போகிறாங்க இவன் வேறு. ஐயோ எப்படி என்னது ஒழுங்கிட்டான். சூப்பர் இல்லை? ஐயோ எனக்கு வேறு நிறைய கல் வேணுங்க. அட பாய்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டையும் கீழே தான் போயிடலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக மேலே போயிடலாம். அதுக்கு என்ன கஷ்டம்? சவுண்டை போடு. போச்சுடா. ஐயோயோ கிளவி இப்போ தான் போகிறா. கிளவி டக்குன்னு போ, நீ வேறு டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கழட்டு போய் வேறு வெறுப்பேற்றுறான். நேரத்துக்கு வெப்பன் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓ ஷிட், இதெல்லாம் கிளவி வந்துட்டானா? கிளவி இப்போ தான் போகிறான் பொறுமையாக போ. இப்போ நான் எப்படி அங்கே போவேன்? மொட்டையை வேறு உள்ளே தான் இருக்கேன், ஆனால் எங்கே இருக்கேன்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கழட்டு போய் வெளியே போயிட்டேன். ஏதாவது சான்ஸ் நானும் ஒன்றுமா மாங்காவன அடித்தாலே மாங்காதாண்டா ஆடை. சரி, ஓகே. கஷ்டப்பட்டு ஆடிருக்கேன். ஸோ லைக் சாரி சப்போர்ட் இல்லை. இப்போ எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் இங்கே போட்டு நோவி இங்கே போட்டுருவேன். ஏன் தேவைப்படுது. ஹாட் ஏர் பலூனோட 3வது பார்க்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பார்க் இங்கே இருக்குது. ஸோ என்ன அடி ஐயோ கீழே போய் அடிச்சுக்கிறோம். போங்களேன், கல் தான் வேஸ்ட்டு.
வேறு ஏதாச்சும் இந்த இடத்துல இருக்குதா? இங்கே ஏதாச்சும் ஒன்று கிடந்துச்சுன்னா கூட போதும். இன்னொன்று இங்கே இல்லையே. அப்போ எங்கே இருக்கும்? இதில் பானை தான் இருக்குது. வேறு வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து கீழே போகணும். ஐயோ மண்டில் போட அப்போடு மாங்கா மாவான உனக்கு அவ்வளோதான் மொட்டை மொட்டை முந்தி குழந்துக்கும் உனக்கு. ஓகே இப்போ என்ன இங்கே ஒன்று இருக்குல்ல இது ஓகே அதெல்லாம் கீழே விழுந்துட்டு அதெல்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்னை ரீலோட் பண்ணிட்டு ஒரு மெயின் வேலை பார்க்க வந்துருக்கு. ஒரே ஒரு ஆமோவாக எடுத்துக்கலாம். இதில் என்ன இருக்குது? எனக்கு வேறு தீப்பெட்டி வேணும், வால் வேணும். ஸோ இப்போனா கிளவி வந்து டைவி. ஸோ இப்போனா கிளவி பண்ண நம்மளுக்கு ஒன்றா கொஞ்சம் நேரத்துக்கு இருக்காது. ஓய் 3வது பாட். ஓய் என்னது இது? காயினா வேஸ்ட்டு. சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே தூக்கி போட்டுருலாம் இந்த கண்ணை. அப்போ தான் நான் மொட்டை வேணும் அதே கொசு ஒன்றுடா. ரியல் லைஃப் ரொம்ப கொசு பண்ணுவாங்க. யாருமே கமெண்ட்டில் ப்ளூ கலர் ஹார்ட்டிங் போட மாட்டேங்குன்னு தெரியும். இப்போனா ஹாட்டர் போடுறதோட முதல் பார்ட்டு இதுதான் மெயின் இது. ஸோ ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு கீழே போட்டு வச்சுக்கலாம். அதை காட்டுது பாருங்கள், அந்த இடத்துல தான் நம்ம வைக்கணும். போடு உள்ள கீழே போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்காவுக்கு வடை போகிறோம். எப்படின்னா இப்போனா ஒன்றும் இல்லை, கன்னை எடுத்துகிட்டு வந்து காக்காவை வாய் அடிக்கணும். எப்படின்னா என்ன வச்சுக்கா ஜென்ரேட்டர் இருக்குங்களா? ஸோ தப்பிச்சுட்டு போங்க. என் முன்னாடி யார் வந்தாலும் எனக்கு பையன். ஏன்னா என்கிட்ட கிழவனோட கண்ணி என் கையில் நான் தான் கிளம்பி ஓகே போனால் கிளவே இருக்கு. அதப்புறம் வந்து போட்டு போங்காச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அவளோட காதலி எங்கே வரீங்க? தாத்தா கீழே விட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க காப்பாற்றணும். அது என்ன தாத்தா டையே இது கல்லா வாங்க வாங்க. இந்நேரத்துக்கு மொட்டையினோட பாசனம் வந்துருக்கணுமே. இப்போ நான் பலூனை செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாட்டு எடுத்து இங்கே ஒன்று, செகண்ட் பாட்டு எடுத்து இங்கே ஒன்று, தேர்ட் பாட்டு எடுத்து இங்கே ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். இப்போனா அந்த கன்னை கொஞ்சம் எடுத்துக்கிறோம், தேவைப்படுது. வாங்கப்பா 2 நிமிஷம் ஆகிட்டு இருக்கோம். சரி வாங்கப்பா எடுத்துக்கலாம். மொட்டை என்ன வைக்கிற ஆள் எனக்கு வர பீச்சு தான் இருக்கும். சரி ஓகே வாங்க போகலாம். டக்குன்னு ஓடலாம். இன்னும் எனக்கு அந்த செட்டியில் பார்க்கணும். நெக்ஸ்ட் அந்த கேஸ் சிலிண்டர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இதுக்குள்ளே கூட கிடக்கலாம். இல்லை சுட்டு இப்போ இந்த கண்ணை வரை எங்கேயாச்சும் ஒழிக்க வைக்கணுமே, பார்த்து போனோம். வாவ் கேஸ் சிலிண்டர் கிடச்சிருச்சு. ஐயோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வாவ் மேட்ச் பாக்ஸ், இதுவும் நம்மளுக்கு ரொம்ப தேவை. இப்போ நான் அந்த கேஸ் சிலிண்டர் வந்து இங்கே போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும் யாராச்சும் வராங்களா இல்லையான்ட்டு. இப்போன்னா அந்த கன்னையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். கன்னை எடுத்துகிட்டு வந்து அண்ணன் போயிட்டு வரீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வால்வு ஷெட்டில் தான் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுங்களை மறுபடியும் போட்டு சொல்லணும் தான் வெயிட் பண்ணுறேன். வரான் சூப்பர்ரா மொட்டை, நீ தாண்டா குட் பாய். வாடா ஏண்டா என்ன என்ன தைரியம் தாங்க என்ன சொல்கிறாருங்க ஐயா. இப்போ கிளவி வர பாருங்க, கிளவி பார்த்தீங்களா? இதுதாங்க கிளவின்றது. அப்படின்னா அந்த கிளவியோட மொட்டை போட்டு இப்போ என்ன பண்ணணும், ஒரு மெயின் விஷயங்கள் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு கன் இங்கே ஒழிச்சு வச்சுக்கலாம். இப்போனா நம்ம போகலாம். மொட்டை ஜாலியாக இருக்குல்ல, ஒரு போயிட்டு வா சந்தோஷமாக ஏறு மொட்டை. சரி ஓகே. இன்னும் நம்மளும் ஒரு வாட்டி கூட அடியே வாங்கல, சந்தோஷம். சரி ஓகே இப்போ தான் நம்ம மேலேயே போகிறோம். ஏங்க நான் நினச்சேன் இந்த பொருள் தான் இருக்குன்னு பார்த்தா இதுக்குள்ள வால்வே இருக்குது. சவால் இருக்குது. எஸ்கேப்பு நம்புகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளவி ஐயோ வெறுப்பு. சரி ஓகே வாங்க. இப்படிக்காக தான் வரா கிளவி. ஸோ இப்படிக்காக வந்து கூப்பிட்டு அவளை போட்டுருங்க.
எனக்கு தான் ஒரு பாயம் இருந்துச்சு. சரி வாழ்வு அங்கே இருக்கும் நான் நினச்சிக்கிருப்பாங்க. கிழவன் 2 பேருமே வந்துட்டிங்கன்னா செமையாக இருக்கும். கிழவன் வரல, கிழட்டு தான் வரப்போகுது. கிழட்டு வா, கிளம்பி வா. மொட்டை இதாங்க சொட்டை ஓடி வாயில் பல்லே விளக்கல, அதனால தான் வாயிலே அடித்தேன். இப்போ இந்த கிழவா வா, உன் காதலிலே வா, கொஞ்சம் சீக்கிரமா எனக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன். யூஸ் பண்ணுறேன். அப்படியே மொட்டை போடா வாடா. என்ன தைரியம் தான் லேட்டாக வரல. லேட்டாக வரக்கூடாதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க. ஐயா என்ன லேட்டாக வராது. சரி ஓகே, பரவாயில்ல. போனால் மொட்டை தானே ஒன்றா லேட்டாக. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அந்த மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம், கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்போ எஸ்கேப் ஆக போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பண்ண பொருள் எடுத்துக்கலாம். பரவாயில்லைங்க, நான் ஒரு வாட்டி கூட டை ஆகாமல் மாறுறேன். நிறைய பேர் இதுக்காகவே டை ஆகும். சில பேர் டை ஆகுங்க, சில பேர் ப்ரோ பிளேயர்ஸ்னால் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு முடிச்சுட்டு வருவேன். அதெல்லாம் ஹானஸ்ட்லி சொல்கிறேன், சூப்பராக. எங்கடா போயிடுச்சு அந்த பைப்பு? பைப்பை விட்டு போகிற பாத்தியா? இப்போ பார்த்திங்கன்னா அந்த பைப்பை இதில் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த வால்வை இதை வச்சுட்டு இந்த மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சுட்டு இதில் உட்காந்துட்டு இந்த வால்வை அமுக்கிட்டு இது சாமியாக இருக்கும். ஓகே, சொன்னால் பலூன் பெருசாகுது. இப்போ நம்ம ஏற போகிற மேலே சூப்பர்ல. இந்த வீடியோ நல்லா ஜாலியாக போயிட்டுருக்குன்னு நான் ஓகே. இப்போ 2 பேர் பார்த்தாங்கன்னா எங்கடா ஆச்சுவாங்க நம்மளை விட்டு அப்படின்னு பார்த்தாங்க. யாராவது தப்பிச்சு போயிட்டேன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். இந்த கேமில் தாறுமாறா சிக்கமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு போகும். கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 50-100 வியூஸ்க்கு மேலே கொடுங்கப்பா. ஸோ இதோடு நான் எந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அதுக்கு மட்டும் இல்லை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.